தீபாவளி வந்தாச்சு, ஷாப்பிங் செய்ய மதுரை மாசி வீதிக்கு கிளம்பலாமா என்று ஒவ்வொரு ஆண்டுமே மக்கள் அனைவருமே மாசி வீதிக்கு படையெடுப்பாங்க. பெரிய பெரிய கடைகளில் விதவிதமான துணிகளில் இருந்து வீட்டுக்கு தேவையான A to Z பொருட்களை இரவு வர ஷாப்பிங் பண்ணிட்டு தான் நடைய கட்டுவாங்க. வியாபாரிகளும் தள்ளுபடி விலையில் எதை எடுத்தாலும் 100, ஜோடி 50 என்று கூவி கூவி விற்பனை செய்யும் சத்தமும் பொதுமக்களின் சத்தமும் தான் 10 நாட்களுக்கு மாசி வீதிகளில் காதை கிழிக்கும். இப்படி இன்றைய மதுரை மாசி வீதி 2.0 என்ற அசுர வேகத்தில் வளர்ந்திருந்தாலும் சுமார் 30லிருந்து 35 ஆண்டுகளுக்கு முன்பு மாசி வீதியின் தீபாவளி ஷாப்பிங் பற்றி பின்னோக்கி பார்த்தால் சற்று ஆச்சரியமாகத்தான் இருக்கு. திருமலை நாயக்கர் மன்னரால் சௌராஷ்டிரியர்களின் நெசவு திறமையை வைத்து மதுரையில் சுங்குடி சேலை ஃபேமஸ் ஆனது. 100 ஆண்டுக்கு மேல் வரலாறு கொண்ட இந்த சுங்குடி சேலை தான் 30 ஆண்டுகளுக்கு முன்பு மதுரை மாசி வீதிகளில் தீபாவளியின் புத்தாடையாக இருந்தது. சேலை வியாபாரம் பார்ப்பாங்க, தூக்கு மூட்டை, அதாவது தெருவுகளில் வியாபாரம் பார்ப்பாங்க. அவங்க பார்க்கறதுக்கு அந்த பேழு உடைப்பாங்கள்ல, அந்த ஜாதிக்காய் பெட்டியை வச்சு இந்த மாதிரி ஸ்டால் போட மாட்டாங்க. ஜாதிக்காய் பெட்டியை வச்சு 2 ஜாதிக்காய் பெட்டியை வச்சு மேலே ஒரு ஜவ் பேப்பரை விரித்து விற்பாங்க. விற்றுட்டு ஒரே நாளில் போயிடுவாங்க. இப்போ ஒரு மாதத்துக்கு முதலையே போடுறவங்களுக்கு ரெகுலர் கடைகள் எல்லாமே சுங்கடி சேலை, சூரத் ஐட்டங்கள், பலதரப்பு ஐட்டங்கள் வியாபாரம் பார்ப்பாங்க. இப்படி காலப்போக்கில் மாசி வீதிகள் வளர்ந்து கொண்டு வந்த சூழ்நிலையில் முதலாக மாசி வீதியில் அகமத் என்ற ஜவுளி கடை உருவானதாகவும் பின்பு AK அகமத், நாச்சியார்ஸ் போன்ற பெரிய பெரிய கடைகள் உருவாகித்தான் மதுரையில் விதவிதமான துணிகளின் விற்பனை தொடங்க ஆரம்பிச்சிச்சு. எப்பயுமே கூட்டம், மொத்த நாளைக்கு எப்பயுமே இந்த தெருவோர கடைகள் நிறையா போடுவாங்க. அதேமாதிரி கடைக்கு போகிற ஆளுவும் போவாங்க, வியாபாரம் வாங்க, ஜவுளி வாங்க போவாங்க. பிளாட்பார கடையிலையும் ஜவுளி எடுக்க வருவாங்க. எப்போயுமே அந்த 10 நாளைக்கு கொஞ்சம் நெருக்கலாக தான் இருக்கும். அதில் AK தான் இருந்துச்சு. அப்புறம் ராஜ்மால் பட்டு மாளிகை ஏறுது. அப்புறம் காபா, இப்போ புதுசாக காபா, நாச்சியார், இப்போ ஒவ்வொரு கடை புதுசு. அப்போ AK தான் வெற்று. AK முன்னு அகமத்துன்னு ஒரு கடை இருந்துச்சு, அது கொஞ்சம் ஃபேமஸாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு தான் AK கடை உருவானது. இப்படித்தான் மதுரை மாசி வீதியில் ஜவுளி வர்த்தகம் பெருகிய நிலையில் மக்களின் கூட்டம் என்பதும் கட்டுக்கடங்காத கூட்டமாக மாறியிருக்கு. மதுரை மக்கள் மட்டுமின்றி மதுரை சுற்றுவட்டார மாவட்டங்களான தேனி, ராமநாதபுரம், ராமேஸ்வரம் போன்ற பல்வேறு ஊர் மக்களும் காலம் காலமாக மதுரைக்கு வந்து தான் தீபாவளி ஷாப்பிங்கை செஞ்சுட்டு போகிறாங்க. மரவப்பட்டியிலிருந்து வந்திருக்கேன். முத்துலட்சுமி ட்ரெஸ் பர்ச்சேசிங் பண்ண நாங்கள் இது 10 வருஷமாக இங்கே எடுத்துக்கிட்டு இருக்கோம். நாச்சியார், AK அகமது அந்த மாதிரி போயிடுது. இப்படி 2.0 என்ற அசுர வேகத்தில் படிப்படியாக வளர்ந்த மதுரை மாசி வீதியில் திரும்பிய பக்கமெல்லாம் பெரிய பெரிய கடைகள், துணி மற்றும் பொருட்களை வாங்குவதற்கென்று லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் என்று மதுரை மாசி வீதியே 10 நாள் சித்திரை திருவிழா போல் களை கட்ட தொடங்கியது என்று தான் சொல்ல வேண்டும்.